வேலை இருக்கு. ஆனால் லோகோ நம்மளது வந்து ஸ்டிக்கர் தீர்ந்துருச்சு. அது இவ்வளோவே இந்த வச்சிருக்கியே, என் கோட்டை துவைக்கல. ஏமா ஏமா நிற்கதுன்னே தெரியல. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கணும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. ஓகே அது கட்டுதான். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே தான். நான் வந்து 7:40க்கு எந்திரிச்சிட்டு சாட்டர்டே சரி ஓகே சாட்டர்டே 7:40க்கு எந்திரிச்சேன். நான் எந்திரிச்சிட்டு ஒரு 4 ஆர்டர் எடுத்துகிட்டு நைட்டெல்லாம் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேன். என்னால் ஒன்றுமே சுத்தமாக முடியலன்ட்டு. காற்று சவுண்டு தான் ஃபுல்லாக கேட்கும்னு நினைக்கிறேன். மைக்காக இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும். மைக் எடுத்துகிட்டு போட்டோம். நானும் 7:40 எந்திரிச்சிட்டு முதல்ல நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டேன். மண்டெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக இருந்துச்சுன்ட்டு அப்புறம் உட்காந்து 4 ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ பசங்களை எழுப்பியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து மிஷினில் துணி ஏகப்பட்ட துணி கிடக்குது. துணி துவைச்சி 4 நாள் ஆச்சு. இதெல்லாம் வந்து இப்போ கையில் துவைக்கணும். எனக்கு கோயம்புத்தூர் வேறு போகிற வேலை இருக்குது. ஆனால் லோகோ நம்மளது வந்து ஸ்டிக்கர் தீர்ந்துருச்சு. அது லாஸ்ட் டைம் அங்கே தான் அடித்தோம். அதனால் அங்கே போகிற வேலை இருக்குது. எல்லாம் துவைச்சி போட்டு தான் போகணும். ஆனால் செடி சத்தைகளை எதுக்குமே தண்ணி ஊற்றலை. தண்ணி வேறு டேங்கில் இருக்குது. வாப்பப்போ போய் பார்க்கலாம். ஐயோ மறந்தே போச்சு எனக்கு. இந்த பக்கம் பிடிச்சிக்கலாம். அக்கா கறி பாத்ரூம் போயிட்டா. அதுக்கு இந்த ஒளப்பறைகள் டேங்கில் வேறு. அடி அம்மா ஒரு டேங்க் ஏற்றலாம். என்ன பண்ணுற பட்டு கொஞ்சம் என்ன பண்ணுது? லிக்விட் டப் எடுத்துட்டு உட்காந்து பாத்ரூம்குள்ள இருக்கு. லிக்விட் டப் எடுத்துட்டு வாங்க போலாங்க. அவனை அடிக்க இருந்துச்சு பாத்ரூம். ஒரு பிசாசு காணா போச்சுமா. நானும் இத்தனை சுமந்துட்டு இருக்கேன். நீ நிற்க வச்சு பிசாசு காணாம போச்சுங்கிற. நான் வந்து என்ன வேலை பார்த்துருக்கேன்னு தெரியுமா? நீ என்ன வேலை பார்த்துருக்க? நான் இதெல்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ணி டீ குடிச்சிட்டு க்ளீன் பண்ணேன். வீடு கூட்டுறதுக்கு தெரியுமா? இவ்வளோவே இந்த வச்சிருக்கியே, என் கோட்டை துவைக்கல. நீ கொடுக்கவே இல்லை. நீ கேட்டிருக்கணும். எனக்கு நான் மண்டே வேணும் தானே. மண்டே வேண்டாம். சரி நான் கொஞ்சம் தாளில் ஊற்றி குறைச்சேன். இவ்வளோ துணி கையில் துவச்சிட்டு மிஷினில் ஓடுது. போட்டிக்க கழுவி வச்சு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றி இப்போ மேலே காய போட போகிறேன். நீ இந்த குக்கரில் நைட்டு ஊற வச்ச சோறு வச்சுக்கிட்டு எப்படி நானாச்சு அது பண்ணேன். உன் புள்ள குளிக்க போகிறதுக்கே ஒரு நேரம் ஆயிடுச்சு. இந்த இப்படி தான் மேட்டெல்லாம் சுட்டி போடும். அந்த சோத்தை மாற்றி கொண்டு போயிடும். மாத்திரமா கதவு தர இரு வரேன். மல்லிகைப்பூ பூத்துருக்குது. எங்கள் அம்மா கட்டுது. செடியெல்லாம் யார் கண்ணு வச்சாங்களோ தெரியல. ஏம்மா யாரோ ஒருத்தர் கண்ணு வச்சுட்டு போகிறாங்க. நிறைய பூத்து நம்ம பொட்டிக்கில் சேல் பண்ணுறது. ஒரு பொட்டு கூட சாயம் போகலை. சொட்டு கூட சாயம் போகலை. கிளீப் எடுத்து மேலே போடு. அதை நேற்று நைட் நானும் வளர்க்கணுங்க்கா. இங்கே பாரு, நேற்று ஃபுல்லாக குடிச்ச சொம்பு இங்கே கிடக்குது. விளக்க வேண்டான்னு புது சொம்பு, அது விளக்கி வச்ச சொம்பு அதுக்குள்ளே கிடக்குது விளக்குங்கன்னு. நான் விளக்கலான்னு தான் போனேன். அதுக்குள்ளார ஒரு தங்கம் ஃபோன் பண்ணிருச்சு. அதனால தூக்கி போட்டு வந்துட்டேன். ஆமாம், அப்படியே போட்டு வந்துட்டேன்.
சரி உடுப்பா, கொஞ்சம் இந்த மாதிரி பிரைட்டாக இருக்குன்னு தாப்பா போட்டுட்டேன், மன்னிக்கவும்பா. ரொம்ப சீன் போடாத, அழகா இருக்கிறேன்னு. ஐயா ஐயோ கடவுளே, டாப் நல்லா இருக்கு, டாப் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். உண்மைதான், அதாவது உள்ளத்துல இருக்கிறதா உதட்டுல வரும் பார்த்துக்கோ. இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு தயிர் வேணும். சரி சரி வாங்க வாங்க சாப்பிடலாம். ம் ஆமா, என்ன சமையல்? ஒன்றும் இல்லை. நேற்று காலைல வணக்கின தக்காளி, இன்னைக்கு காலைல வச்சு சோறு, முந்தானேத்து போட்டு தயிர். நினைச்சேன் முந்தானேத்து தயிர் என்ன. கடவுளே, வாங்க வாங்க சாப்பிடலாம். நீ தம்பி வண்டியில் வந்துரு. என்ன போகலாமா? சக்ஸஸ். பர்ஸு ஓகே. இப்போ நம்ம எதுக்கு போகிறோங்கிறத போ பார்க்கலாம், வாங்க போகலாம். என்ன ஏன் குண்டா காட்டு, அழகா காட்டு என்னையா. பா ஆன் பண்ணிட்டியா? இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம், வண்டியில் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக காற்று சவுண்டு, உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். போக அங்கே போய் பார்த்துக்கலாம். என்னமா டிராஃபிக் போய்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு ஒரு எந்த கடை இல்லையான்ற மாதிரி டிராஃபிக் போய்கிட்டே இருக்கு. அதான் பாரு, இது வரைக்கும் டிராஃபிக். இவனுக்குலாம் அங்கே எதனால டிராஃபிக்கே நிற்குதுன்னே தெரியல. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் டிராஃபிக். இதுதாங்க உக்கடை ஏரியாமா. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் ஏரியை பார்க்கலங்க உக்கடத்தில். நேற்று தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அது 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அவன் இங்கே தான் போட்டிங் போவான்னு சொல்லிட்டு நிரு எனக்கு கலாய்ச்சிட்டு வந்தான். எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சூர்யாவும் ரக்ஸுவும் அவங்க ஒரு வண்டியில் வந்தாங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு வண்டியில் போனோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன் பறந்துட்டு இருந்துச்சு. டே அங்கே பாடுறா, வீடியோ எடுறான்னு சொல்லி நிறுவிட்ட சொன்னால் அவனும் வீடியோ அழகாக எடுத்தான். இதை பக்கம் வந்தோடனே சரி பசிக்குது தங்கம், எனக்கு அங்கேயே சொல்லிட்டேன், கோயம்புத்தூர் உள்ளார உக்கடத்துக்கு அந்த பக்கமே பசிக்குதுரா, அடுத்து சாப்பிட்டு தான் வீடு அப்படின்னு. சரிம்மா அப்படின்னா, அப்புறம் அம்மா போயிடலாமா, இதுக்கிட்ட போயிடலாமா அப்படின்னா, காரணம்பேட்டை போயிடலாம் தங்கம் அப்படின்னு. அப்புறம் காரணம்பேட்டை வந்தோடனே நம்ம லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம்ல அந்த ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஓஹோக்காக தாங்க நாங்கள் வந்து நேற்று கோயம்புத்தூரே போனோம். இது பார்த்திங்கன்னா 2.5 ருபீஸ் சொல்கிறாங்க. நீங்களாம் இந்த மாதிரி யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்லேயோ சொல்லுங்கள். எனக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் மெனக்கட்டு 60-70 கிலோமீட்டர் தள்ளி போனோம். பட் அதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நேற்றே பார்த்திங்கன்னா இதுக்காகவே ஒரு 2000 நான் செலவு பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.